வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னடா இத்தனை நாள் காணும் அப்படின்னு நீங்கள் என்னை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக கால் பண்ணியிருக்கீங்க, மெயில் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஏன் வீடியோ போடலன்னா, குவாரண்டைனா டைமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மக்களும் பரிதவிச்சு ஆக்சிஜன் இல்லாமல் செத்துட்டு இருக்காங்க. இதில் போய் நான் குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வேறு ஏதாவது கண்டென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கு ரீசன் இது மட்டும்தான். ஸோ மற்ற சேனல் போடுறாங்க, நீங்களும் போடலாமே அப்படின்னு நிறையா பேர் என்னை கேட்டீங்க. நான் அது போட விரும்பலை. ஏன்னா எனக்கு ரொம்ப அதில் கஷ்டம் இருக்குது. ஸோ அதனால் நான் போட விரும்பலை. எனக்கு மனசாட்சி துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இந்த நாளில் கூட நல்ல சாப்பாடு கிடைக்காம சாப்பிட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் அதை செஞ்சு போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போங்க. இப்போ எல்லா இடத்துலையும் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பீங்க எல்லோரும். அப்போ போய் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 1 வீக்குக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, கையை நல்லா சுத்தமாக கழுவுங்க. டெய்லி ஆவி பிடிங்க. லைட்டாக ஜுரம், சளி, தலைவலி இது இருந்தாலே டக்குன்னு போய் ஆவி பிடிச்சிருங்க. இங்கேருந்து நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு போயிட்டு வர வரைக்கும் அதை வாயிலே வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் அந்த சுவாச பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல அந்த ப்ளூ கலரில் சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நார்மலாக நீங்கள் என்ன மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு கொரோனா கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வீடியோ போடல அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் மெயில் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் போய் ஆதாயம் சம்பாதிக்கணும் அப்படின்றது கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ யூடியூப் என்னை பற்றி நான் தெரிவிக்க தான் யூடியூப் போட்டேன். மற்றபடி இதில் பெருசாக கண்டென்ட் எதுவும் இருக்காது. இது என்னோடய இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறையா பேர் வீடியோ போடல, ஏன்னா 1 மந்த் ஆச்சு நீங்கள் இன்னும் ஒரு வீடியோ போடல அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. அதனால தான் முழுக்க சப்போஸ் இந்த யூடியூப்பில் கொரோனா இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியானால் நம்ம யூடியூப் வீடியோ போடலாம். இதனால் குக்கிங் பண்ணி போடுறது அதெல்லாம் ஒருத்தவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதனால தான் நான் போடலை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனாலேயும் கொஞ்சம் என்னால் இதில் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. மேலும் எப்படி இதில் கண்டென்ட் கொண்டு வர்றது அப்படின்னு எனக்கு தெரியல. இது யூடியூப்பில் நான் வீடியோ போடாது எனக்கு ஒரு பெரிய லாஸ் தான். இருந்தாலும் என்னால் இந்த குவாரண்டைன் டைமத்தில் வீடியோ போட்டு என்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் விருப்பமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஓப்பனாகவும் கிளியராகவும் சொல்லிக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மனசாட்சி உள்ளவங்க உங்கள்கிட்ட அதிகமாக எதுவும் இருந்துச்சுன்னா அதை இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குவாரண்டைனா காலத்தில். அதுக்குன்னு நான் ஷேர் பண்ணேன்னு சொல்லி வீடியோ போட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. கொரோனாவை எதிர்த்து வெல்ல முடியும். அப்போ மட்டும்தான். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சகோதர உணர்வோடு இருங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வீடியோ போட முடிஞ்சால் மற்றவங்க போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மேலும் ஏதாவது கண்டென்ட் போடணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நீங்கள் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், நான் வீடியோ போடலன்னு எனக்கு மெசேஜ் போட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வேணும். உங்களுக்கு இந்த குவாரண்டைன் டைத்தில் வெளியில் போய் செய்ய முடியலன்னா நான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சமைக்கிறது எப்படின்றது நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை ஜானுக்குட்டியை மிஸ் பண்ணேன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். ஜானு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். டெய்லி உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்போம். வீடியோ போட்டு அவன் பார்த்துட்டே இருப்பான். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஜான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்கேன். ஸோ நல்லா இருக்கீங்களான்னு கேளு. பத்திரமா இருங்கன்னு சொல்லு. வீட்டுக்குள்ளே இருங்க. பார்த்துருங்க. ஜான் சொல்லிட்டாரு, நல்லா பார்த்துருங்க. கையை எப்படி கழுவணும்? என்ன போட்டு கழுவணும்? சோப்பு போட்டு சானிடைஸ் பண்ணணும். வெளியில் போயிட்டு வந்தால் என்ன பண்ணணும்?
மாஸ்க் போடணும். மாஸ்க் எப்படி போட்டுக்கணும்? ஸோ வெளியில் போனால் நம்ம என்ன போட்டுட்டு போகணும்? என்ன போட்டுட்டு போகணும்? சரி, வெளியில் போனால் என்ன போட்டுட்டு போகணும்? சத்தமாக சொல்லுங்க. மாஸ்க் போட்டியா? ஸோ நான் பேசினது இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நல்ல வீடியோஸ், இந்த குவாரண்டைனா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் Johnny Kutti. Take it. Bye bye friends. Love you too.